அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க நம்ம சேனலுக்கு புது வரவா இருந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன் அண்ட் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சோழ இளவரசன் கனவு. கனவின் குரலாக சங்கீதா. அத்தியாயம் 4. குதிரை திருடன். சிற்பி சிவநாதனும் அவரது சீடர்களான இளஞ்சிற்பிகளும் களைப்புடன் திரும்பிக் கொண்டிருந்தனர். அன்றைய உழைப்பின் கடுமையால் மிகுந்த களைப்பு ஏற்பட்டிருந்ததாலும் அவர்கள் அடைந்த வெற்றி முகத்திலே ஓர் ஒளியை காட்டியது. கடந்த சில நாட்களாக அவர்கள் திருத்தணியை அடுத்த குன்று பகுதிகளில் சிற்பங்கள் அமைப்பதற்காக உகந்த பாறைகளை தேடி அலைந்தனர். ஒவ்வொரு பாறையாக தட்டி பார்ப்பதும் சிற்றுளியால் செதுக்கி பார்ப்பதுமாக மலைப்பகுதிகளில் அலைந்தனர். அன்றைய பொழுது நல்ல பொழுதாக புலர்ந்தது. உச்சி வேலை நெருங்கும் போது தக்க பாறையை கண்டுபிடித்து விட்டனர். அந்த வெற்றி களிப்போடுதான் அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்தனர். சிவநாதனும் மற்ற சிற்பிகளும் தங்கியிருந்த இடத்தை அடைய அவர்கள் நடக்கும்போது களைப்பு இருந்தாலும் உற்சாக மிகுதியால் அவர்கள் பாட்டு பாடினர், ஸ்லோகங்கள் கூறினர். பல்லவ சக்கரவர்த்தி அபராஜிதவர்மன் வாழ்க என்று அவ்வப்போது உற்சாக குரல் எழுப்பினர். அவர்கள் தங்கியிருந்த இடத்தை அடைந்த போது சிவநாதனுக்கு வியப்பு காத்திருந்தது. அவருடைய மகள் மீன் விழியால் அங்கு வந்து சேர்ந்திருந்தாள். இரவு உணவுக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தாள். எப்போது குழந்தாய் வந்தாய் என்று சிவநாதனார் மகளின் கூந்தலை வருடியவாறு சொல்லில் அன்பு ததும்ப கேட்டார். இப்போதுதானப்பா வந்தேன் என்று மீன் வெளியால் கூறிவிட்டு சற்று நிறுத்தி சுற்றிலும் இருக்கும் சிற்பிகளை நோக்கினாள். மீன் வெளியால் வந்துவிட்டாள் என்றால் அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சிதான். அவளுடைய பொலிவையும் சுவையான பேச்சையும் கலகலப்பாக பழகுவதையும் அவர்கள் பெரிதும் ரசித்து அவளுடன் உரையாடுவதை பெரும் உற்சாகமாக கருதினர். சில நாட்கள் அவளை காண முடியாது. பிறகு அவள் வந்து விடுவாள். அவள்தான் அனைவருக்கும் சோறு படைப்பாள். எந்த புண்ணியவான் இவளை அடையும் பேறு பெற்றிருக்கிறானோ என்று சிலர் பெருமூச்சும் விடுவார்கள். அவள் விழிகள் அன்பை பொழியும். ஆனால் அதை தவறாக எடுத்துக்கொண்டால் வாளாக மாறும். அவள் சொற்களிலே தேன் சுட்டும். அதை தவறாக சுவைத்தால் விஷமாக மாறும். சிற்றுளிகளை கூர்மையாக்கி விட்டாயா? புதிய ஒளிகள் சுத்திகள் செய்ய சொன்னாயா என்று சிற்பி கேட்டார். மீன் வெளியால் அவ்வளவு உற்சாகமாக பேசவில்லை. மீண்டும் சுற்றிலும் நோக்கினாள். அவள் ஏதோ தந்தையிடம் சொல்ல விரும்புகிறாள் என்பது புரிந்தது. அங்கிருப்பவர்களை தமது இடத்திற்கு போக சொல்வதை விட தன் மகளுடன் பேசியவாறு ஆற்றங்கரைக்கு அருகே செல்ல முற்பட்டார். அப்பா, வேலைகள் மெதுவாகத்தான் நடக்கிறது என்று சொன்னாள். என்னம்மா சொல்கிறாய்? இது நாள் வரை தேடி வந்த பாறை கிடைத்து விட்டது. கரிய நிற பாறை, அழகிய பாறை, சிற்பங்கள் அமைக்க ஏற்ற பாறை. அபராஜிதவர்மர் மிகவும் அதிர்ஷ்டசாலிதான். அவருடைய திட்டப்படி பாலாற்றங்கரை ஓரமாக கோயில்களை அமைக்கலாம். ஆனால் நீயோ வேலைகள் மெதுவாக நடக்கிறது என்று கூறுகிறாயே என்று குரலில் ஏமாற்றமிளிர கேட்டார். ஆமாம், நான் சத்திரத்தில் 2 நாட்களுக்கு மேல் தங்கினேன். ஏனோ பல்லவ வீரர்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. கொள்ளர் பட்டறையில் வேலும் வாளும் கோர்த்திட்டப்படுகின்றன. பழுக்க காய்ச்சி ஈட்டி முனைகளை சீராக்குகிறார்கள் என்று மீன் வெளியால் சொன்னாள். அதில் ஒருவித ஏமாற்றமும் அச்சமும் கலந்திருந்தன. நீ என்ன சொல்கிறாய் மகளே? யுத்தம் ஏதாவது வரப்போகிறதா என்ன? சக்கரவர்த்தி என்னிடம் ஏதும் சொல்லவில்லையே. என்னிடமும் அவர் ஒன்றும் சொல்லவில்லையப்பா. யாருமே சொல்லவில்லை. ஆனால் அது என் சொந்த யுகம். நடைபெறும் மற்ற சம்பவங்களை பார்த்தால் என்று கூறிவிட்டு தன் தந்தையின் சோர்வுற்ற முகத்தை நோக்கினாள். அவர் வழக்கம் போல வேறு ஏதோ சிந்தனையில் இருந்தார் என்பது தெரிந்தது. அம்மா, அற்புதமான பாறை சரிவை கண்டுபிடித்து விட்டோம். மிக அடர்த்தியான பாறைகள். இந்த நற்செய்தியை நம் உடனே சக்கரவர்த்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்று உற்சாகத்துடன் கூறினார். தொடர்ந்து, மகளே, நீ அந்த இயற்கை சூழலை கண்டிருந்தாயானால் அதை விட்டு வரவே சம்மதிக்க மாட்டாய். உயர்ந்த மரங்கள் நிறைந்த காட்டின் நடுவே அந்த குன்று இருக்கிறது. அருவியின் சலசலவென்ற ஓசை. கொடிய விலங்குகளும் அங்கே இருக்கும் என்று நினைக்கிறேன். வெயிலின் கடுமையே தெரியவில்லை என்று வர்ணித்தவாறு நின்ற அவரை
மீன்விழிகளின் பேச்சு சுயநிலைக்கு கொண்டு வந்தது. அப்பா, அப்பா, அதோ கேளுங்கள், முரசின் ஓசை, எக்கால சப்தம், வாழ்த்தொலிகள், சக்கரவர்த்தி அவர்கள் வருகிறார் போலிருக்கிறதே என்று பரபரப்புடன் கூவி ஒளி வந்த திக்கை நோக்கி ஓடினாள். புறவைகளின் மீது ரிஷப கொடி பிடித்த வீரர்கள் கம்பீரமாக அமர்ந்து வந்தனர். அவர்களை தொடர்ந்து முரசு அறிவிப்போரும் எக்காலம் மோதுவோரும் வந்தனர். அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ரிஷப கொடி பறக்கும் தேரில் பல்லவ சக்கரவர்த்தி அபராஜிதவர்மன் வந்து கொண்டிருந்தார். சிற்பிக்கு ஒரு கண நேரம் என்ன செய்வது என்று புரியவில்லை. திடீரென வருகை தரும் மாமன்னரை எவ்வாறு வரவேற்பது என்று தெரியாமல் இங்கும் அங்குமாக சென்றார். அவரது உதடுகள் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தன. அபராஜிதவர்மனை வரவேற்க சிற்பி தலைவாசலுக்கு ஓடினார். மூங்கிலால் அமைக்கப்பட்டிருந்த கதவை திறந்தார். வரவேண்டும், வரவேண்டும் சக்கரவர்த்திகளே, வரவேண்டும். தங்களின் வருகையால் இந்த பூமி புனிதமடைகிறது. சாதாரண பாறைகளும் உயிர் கொண்டு பிரகாசிக்கப் போகின்றன என்று பல பல கூறி வரவேற்றார். அபராஜிதனின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. இடக்கரத்தை இடையிலே வைத்துக் கொண்டு வலக்கரத்தை தன்னை வணங்குபவர்களுக்கு ஆசி கூறும் நிலையில் உயர்த்தி, சிவநாதரே, நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். மீன்விழியால் மெல்ல தந்தையின் அருகே வந்து அவருடைய தோள்களை பிடித்துக் கொண்டு நின்று அபராஜிதனை பாதாதி கேசம் முழுவதும் தன் விழிகளால் பார்த்தும் பார்க்காதது போல நோக்கினாள். கம்பீரமான தோற்றம். தோட்டத்தில் பழுத்து கொள்ளுங்கும் எலுமிச்சையை பார்த்திருக்கிறாள். அந்த கனியின் நிறம் அரசருடைய மேனி வண்ணத்திற்கு ஈடாகுமா என்ன? சிற்பிகள் பிளந்திருக்கும் பாறைகளை பார்த்திருக்கிறாள். அவற்றை பார்க்கும்போது மா மன்னரின் பரந்த மார்பகம்தான் நினைவிற்கு வரும். இப்போது அவள் மிக அருகே நேருக்கு நேர் பார்க்கிறாள். அந்த மார்பின் திண்மைதான் என்ன? தந்தையுடன் மாமல்லபுரம் சென்றிருக்கிறாள். பல நாட்கள் தங்கி இருக்கிறாள். 5 கோவில் தொகுதியில் மாமல்லரது சிற்பத்தை அவருடைய தந்தை சுட்டி காட்டியிருக்கிறார். மாமல்லரது மறுபிறவியோ என்னும்படி இதோ கம்பீரமாக நிற்கிறாரே அபராஜிதவர்மர். ஆகா, அவரது வடிவழகின் நேர்த்திதான் என்ன! அகன்ற முகமும் கூர்மையான நாசையும் புது தாமரை போன்ற விழிகளும். ஆகா, சௌந்தரிய வடிவுடைய சக்கரவர்த்தி அபராஜிதனை மணந்திருக்கும் மாதேவி பாக்கியசாலிதான். மின்வெளியாளின் சிந்தனை பெருமூச்சாக வெளிவந்தது. அவளுடைய மார்பகங்கள் உயர்ந்து தணிந்தன. அபராஜிதன் தன்னை நோக்கி ஏதோ கேட்கிறார் என்பதை இப்போதுதான் உணர்ந்தாள் மீன்வெளி. தனது என்ன கொடியை எங்கோ படரவிட்டு விட்டோமே என்று நாணமுற்றாள். குழந்தாய், சக்கரவர்த்தி ஏதோ கேட்கிறாரே, ஏன் அம்மா மௌனமாகிவிட்டாய்? சற்று முன்பு கூட அவரிடம் சொல்ல வேண்டும் என்று ஏதேதோ என்னிடம் கூறியிருந்தாயே என்று தந்தையின் குரல் கேட்டு திடுக்கிட்டாள். அபராஜிதன் இதழ்களில் மெல்லிய புன்னகை இழையோடியது. மீன்வெளியாளுடைய விழிகள் குவிந்திருக்கும் நிலையை இன்றுதான் கண்டேன் சிற்பியாரே. நீண்ட நாட்களாக தங்களை ஒன்று கேட்க வேண்டும் என நான் எண்ணியது உண்டு. தங்கள் மகளுடைய பெயரே மீன்வெளியால் தானா, அல்லது அவளுடைய விழிகளை பார்த்து நீங்கள் பெயரை சூட்டி விட்டீர்களா என்று கேட்டு அவளை நோக்கியவாறு கலகலவென நகைத்தார். மீன்வெளியால் தன் கரங்களால் முகத்தை புதைத்துக் கொண்டு விரல் இடுக்குகளின் வழியாக அரசரை நோக்கினாள். இன்று அரசர் தன்னை குறித்து வினவுவதன் காரணம் என்ன என்றும் யோசிக்கலானாள். சிற்பியாரும் மெல்ல நகைத்தவாறு, மீன்வெளியால் மதுரையில் பிறந்தாள். மதுரையை காத்து ரட்சிக்கும் அன்னை மீனாட்சியின் திருப்பெயரை இவளுக்கு சூட்டியவள் இவளது அன்னை. விழிகளும் துள்ளும் மீனை நினைவுபடுத்துவதுடன் தேவலோகம் சென்றுவிட்ட இவளுடைய தாயையும் நினைவுபடுத்துகின்றன என்றார் சிற்பி தன் முகத்தில் சோகம் இழையோட. ஓ, தாங்கள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவரா என்று அபராஜிதன் கேட்டார். கலைக்கு தனியே நாடு ஊர் ஏது? எங்கே ஆதரவு இருக்கிறதோ அங்கே வளர்கிறது. பாண்டியர்களும் சோழர்களும் சிற்பக்கலையை மறந்துவிட்டனர். மகேந்திர சக்கரவர்த்தி காலத்திலிருந்து பல்லவ நாட்டில் சிற்பிகள் மிக சௌக்கியமாக வாழ்கிறார்கள் என்று அவர் கூறும்போது அபராஜிதன் பெருமூச்சு விட்டார். மகேந்திர சக்கரவர்த்தியை போலும் ராஜசிம்ம சக்கரவர்த்தியை போலும் சிற்பக்கலை திறமை நிறைந்த கோவில்களை கட்ட வேண்டும் என நான் கனவு கண்டு வருகிறேன். கனவு நனவாகத்தான் போய்விடுமோ என்ற அச்சம் சில நாட்களாக என் உள்ளத்திலே நிழலாடுகிறது சிவநாதரே என்று அபராஜிதன் மெல்லிய குரலில் கூறினார்.
அபராஜிதனின் சோர்வு எண்ணங்களை மாற்ற விரும்பிய சிற்பி சிவநாதன், சக்கரவர்த்தி அவர்களே, திடீரென தங்களுக்கு ஏன் கவலை ஏற்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை. பல்லவ நாடு முழுவதும் புதிய வடிவமைப்பில் கோயில்கள் கட்ட திட்டமிட்டிருப்பதை தாங்கள் மறந்து விட்டீர்களா என்றார். மறக்கவில்லை. அரசியலாற்றங்கரையில் சோழ இளவரசர் ஆதித்தனுக்கு உதவியாக பாண்டியர்களை எதிர்த்து பெரும் போர் நடத்திய பிறகு என் மனமே மாறிவிட்டது என்று அபராஜிதன் கூறும்போது சிற்பி குறுக்கிட்டார். உங்கள் மனமாற்றத்தை நான் உணர்ந்தேன். காவிரி கரை பகுதிகளுக்கு சோழர்களுக்கு திருப்பி அளித்துவிட்ட உங்களது பெருந்தன்மையை நான் என்னவென்று சொல்வது என்றார். ஆம், காஞ்சியிலிருந்து தெற்கே வெகு தூரம் நாட்டை ஆள்வது கடினமான செயல் என்று புரிந்து கொண்டேன். விஜயாலய சோழர் மாவீரர். அவரது புதல்வன் ஆதித்தன் பல லட்சியங்களை கொண்டிருப்பவன் என்பதை புரிந்து கொண்டு விட்டேன். பாண்டியர்களின் தாக்குதல் ஏற்படும் என்ற கவலை சோழர்களுக்கு இனி இல்லை. நமக்கும் யுத்த பயம் இல்லை. இனி சிற்ப கோவில்கள் அமைப்பதில் கவனம் செலுத்தலாம் என்றார் அபராஜிதன். சிற்பி தொண்டையை கனைத்துக் கொண்டு, சக்கரவர்த்தி அவர்களே, அப்படியென்றால் நான் கேள்விப்பட்டது சரியில்லை போல் இருக்கிறது என்றார் மிகவும் மரியாதையும் அச்சமும் சேர்ந்த குரலில். அபராஜிதன் தன் விழிகளை சுழலவிட்டு, என்ன கேள்விப்பட்டீர்கள் சிற்பியாரே என கேட்டார். சிற்றுளிகள் கூர்மையாக்கப்படும் வேலை மிக மெதுவாக நடக்கிறதாம். போர் வீரர்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதாம். படைகளுக்கு கிராம பகுதிகளில் இருந்து ஆட்களை சேர்க்கிறார்களாம். மீண்டும் யுத்தம் ஏதேனும் வரப்போகிறதா? பாண்டியர்கள் படுத்து விட்டார்கள், சோழர்கள் நமது நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டே போன சிற்பியின் பேச்சில் குறுக்கிட்ட அரசர், சோழர்கள் நமக்கு கப்பம் கட்டும் சிற்றரசர்கள். நண்பர்களாக இருக்கும் வரை சிற்றரசர்கள், நட்பு மாறினால் நாடிழந்த அரசர்கள் என்று கூறி நகைத்த அபராஜிதன், சிவநாதரே, அரசியல் விவகாரங்கள் கலைஞர்களுக்கு எதற்கு? கவலை தரும், கருத்தை சிதற அடிக்கும். ராஜ்ய பிரச்சனைகளை எங்களிடம் விட்டு விடுங்கள். இவ்வளவு விஷயங்களை தாங்கள் எப்படி அறிந்தீர்கள் என கேட்டார். மீன்வெளியால் குறுக்கிட்டு, நாட்டு நடப்பை நான் தான் சொன்னேன் என்றாள். நீ சத்திரத்திலிருந்து எப்போது வந்தாய் மீன்விழி என கேட்டார் அரசர். இன்று காலையில்தான் வந்தேன். நேற்று பகலே வந்திருக்க வேண்டும் என்று கூறி சற்றே நிறுத்திய மீன்விழியாலை பார்த்து அபராஜிதன், சத்திரத்தில் சிறு குழப்பம் நேர்ந்து விட்டதாமே என கேட்டார். ஆமாம், 2 குதிரைகள் களவாடப்பட்டன. அது மட்டுமா? விடேல் விடுகு லட்சணையையும் அபகரித்து சென்று விட்டார்கள். எனக்கு கிடைக்கும் செய்திகள் உண்மையானவை என்பதை சத்திரத்து சம்பவம் உறுதிப்படுத்துகின்றன. சோழ நாட்டிலிருந்தும் கங்க நாட்டிலிருந்தும் ஒற்றர்கள் பல்லவ நாட்டிற்குள் வந்திருக்கிறார்களாம். என் கணிப்பும் சரிதான் என்றாள் மீன்வெளி. நீ என்ன நினைத்தாய்? சத்திரத்தில் தங்கியவர்கள் சோழ நாட்டை சேர்ந்தவர்கள்தான் என முடிவு செய்து கொண்டேன். அப்படியெனில் நீ சந்தேகப்படவில்லையா? சோழ நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதால் தான் சந்தேகப்படவில்லை. ஆனால் ஆனால் சொல் மின்வெளி. அவர்கள் சோழ நாட்டின் வளர்ச்சியில் ஈடுபட்டுள்ள முக்கியமானவர்கள். திருக்காலத்தின் நகரில் இருந்த நாட்டிய பெண்ணை சோழ நாட்டிற்கு வருமாறு அளித்தார்கள். அவளும் நம்பிவிட்டாள். ஆம், சோழர்கள் கலை வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறார்கள். சோழ இளவரசர் ஆதித்தன் பல்லவ நாட்டிலிருந்து கலை குடும்பங்களை தஞ்சைக்கு வரவழைக்க ஏற்பாடு செய்கிறாராம். அவர்களும் கலை வளர்ப்பதால் கலைக்குத்தான் யோகம். நமது நாட்டு கலை முன்னேற்றம் அதனால் தடைப்பட்டுவிடக் கூடாதே. இசை கலைஞர்களையும் நடன மகளிரையும் சிற்பிகளையும் அவர்கள் அழைத்து சென்று விட்டால் என்று அபராஜிதன் கவலை நிறைந்த குரலுடன் கூறி சற்றே நிறுத்தினார். சக்கரவர்த்தி அவர்களே, சிற்பிகளை அவர்கள் அழைத்து சென்றுவிட முடியாது என்று மீன்விழி மெல்ல நகைத்தவாறு கூறினாள். அதைப்படி உறுதியாக கூறுகிறாய் என அபராஜிதன் கேட்டான். என் தந்தையை விட்டு சிற்பிகள் வேறு எங்குமே சென்றுவிட மாட்டார்கள். ஒரு நாள் கூட என்னை காணாமல் சிற்பிகளால் இருக்க முடியாது. என்னை முன்மாதிரியாக அவர்கள் கொண்டு வரி வடிவங்களை தீட்டுகிறார்கள். ஓ, எல்லா சிற்பங்களின் விழிகளும் மீன் போல் இருக்கும் என்று அபராஜிதன் கூறி நகைத்த போது
மீன்வெளியாளின் முகத்தில் செம்மை படர மெல்ல நகைத்தாள். அப்போது இடையில் சிவநாதன் குறுக்கிட்டார். மகிழ்ச்சிகரமான செய்தியை தாங்கள் வந்தவுடனேயே சொல்ல வேண்டும் என்று எண்ணினேன். நமது சிற்ப பணி வெற்றியடைவது உறுதி என்றார். நமது எண்ணப்படி கோவில்கள் கட்டுவதற்கு பாறைகளை தேர்ந்தெடுத்து விட்டீர்களா என கேட்டார் அபராஜிதன். ஆம், பாறைகள் கிடைத்து விட்டன. அப்படியா? பாறைகளை வெட்டும் வேலையை உடனே தொடங்குங்கள். போதுமான பணியாளர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உதவிக்கு வீரர்கள் சிலரையும் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிய அபராஜிதவர்மன், நான் சிற்ப கூடத்தை சுற்றி பார்க்கலாமா என கேட்டார். சக்கரவர்த்தி வந்திருக்கிறார் என்பதை அறிந்த சிற்பிகள் தத்தமது இடத்திற்கு சென்று பணிகளில் கவனமாக ஈடுபட்டவாறு இருந்தார்கள். சிற்பி சிவநாதன் மன்னர் அபராஜிதனை அழைத்துக் கொண்டு சிற்ப பணிகள் நடக்கும் அனைத்து இடத்திற்கும் சென்று விளக்கினார். சிற்பிகள் இருக்கும் இடத்தை சக்கரவர்த்தி காண வருகிறார் என்று மீன்வெளியால் முன்பாக அறிவித்து விட்டாள். அந்த சிற்ப கூடம் மரங்கள் நிறைந்த இடத்தில் இருந்தது. நடுவே ஒரு குடில். பாறைகள் வெகு தூரம் பரவி இருந்தன. சிற்பிகள் அமைதியாக தங்களது பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒவ்வொருவரையும் மீன்வெளியால் நன்றாக அறிவாள். இளைஞர்களும் முதியவர்களும் நிறைந்த சிற்பிகள் கூட்டத்தில் மீன்வெளியால் வந்துவிட்டாள் என்றாலே அவர்களுக்கு உற்சாகம் தாங்காது. அவள் பெரிய பாறையின் அருகே வரும்போது சிற்பி ஒருவன் குனிந்த தலையுடன் ஏதோ செய்வது போன்ற பாவனையில் முகத்தை காட்டாது முதுகை புலப்படுத்தியவாறு அமர்ந்திருப்பதை கண்டாள். யாரது? சுந்தரமூர்த்தியா? ஏன் வெறுமனே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அதோ சக்கரவர்த்தி வேறு வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறியவாறு அவனது அருகில் சென்றாள். பாறையின் அருகே ஒன்றுமே செய்யாது உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சிற்பி மெல்ல திரும்பினான். ஆ என்று மீன்விழியால் கூவிவிட்டாள். தலைப்பாகையில் விடேல் விடுகு சின்னம் பளிச்சிட ஆதித்தன் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் உதடுகளில் குறும்பு சிரிப்பு நெளிந்தது. தான் ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருப்பதையும் உணர்ந்தான் ஆதித்தன். மீன்விழி அவனிடம் ஏதும் பேசவில்லை. அவனை அறிந்தவள் போல காட்டிக்கொள்ளவும் இல்லை. உடனே சக்கரவர்த்தியிடம் தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணினாள். குதிரையை திருடியவன் இதோ இங்கே இருக்கிறான் என்பதை சொல்ல வேண்டும் என்று எண்ணினாள். சற்று தொலைவிலே சிற்பம் ஒன்றை பார்வையிட்டுக் கொண்டிருந்த அபராஜிதனை நோக்கி மீன்வெளியால் விரைந்து ஓடினாள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.